வணக்கம் மக்களே, வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அதனால் ஒரு 30 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்குங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு, கல்லுப்பு போட்டுக்குங்க. சால்ட் உப்பு போடனாலும் போட்டுக்கலாம், கல்லுப்பு போடனாலும் போட்டுக்கலாம். தக்காளி அதிகம் போடாதீங்க, சும்மா ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். இன்றைக்கி நான் 2 தக்காளி தாங்க போட்டேன். 2 தக்காளி, கல்லுப்பு, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் 5 ரூபா பாக்கெட் தான் வாங்கினேன். அந்த பேஸ்ட்டு தாங்க 1 கிலோன்றதுனா ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போன பிறகு கறி நல்லா அலசி வச்ச கறியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுக்கோங்க. ஈரல் என் பையனுக்கு பிடிக்கும், அதனால் ஈரல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கினேங்க. 1 கிலோ 200 ஈரல் 1/4 கிலோ 50 ரூபாங்க. மொத்தம் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு இது. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கி ரொம்ப நேரம் வதங்கட்டுங்க. அந்த மசாலா இதில் நல்லா அப்போ தான் இறங்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு சிக்கன் மசாலா தூள், நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இன்றைக்கி கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தண்ணி, ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. குழம்பு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ப தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிங்க. இந்த அளவு ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். 1 ஹவர் வேகணுங்க கறி, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஓரளவு நல்லா தான் வெந்துருச்சு. அதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கறி குழம்பு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப்